நேபாளத்தில் நடைபெறும் சில விசித்திரமான காட்சிகள். எளிமையாக சொன்னால் இது நாம் பார்த்து பழக்கமில்லாத ஒரு காட்சி. அதாவது சில வாரங்களுக்கு முன்பு நேபாளத்தின் கடைசி மன்னர் அங்கு வந்தபோது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை சந்திக்க ஒன்று கருத்து விமான நிலையத்திலோ அல்லது ஏதோ ஒன்றிலோ கூடினர். அவர் ஜெய்யையும் அழைத்து நேபாளத்தில் முடியாட்சி திரும்ப வேண்டும் என்று கோரினார். நாத் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யோகி ஆதித்யநாத்தின் படங்களை ஏந்திச் சென்றது ஒரு பெரிய செய்தியாகவும் இருந்தது. ஆனால் இப்போது நேபாளத்தில் நேற்று முன்தினம் போலவே இருக்கிறது. நேபாளத்தின் அனைத்து முக்கிய நகரங்களும் மக்களால் நிரம்பியுள்ளன. நேபாளத்தில் தற்போதைய ஜனநாயக அரசாங்கங்கள் நாட்டை முழுமையாக நிர்வகிக்க தவறிவிட்டதால் போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. மேலும் மன்னர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி நேபாளத்தை இந்து தேசமாக அறிவிக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோருகின்றனர். இது உலகில் நாம் வழக்கமாக காணும் ஒரு விசித்திரமான காட்சி. எல்லா அரபு நாடுகளிலும் முடியாட்சி முடிவுக்கு வந்து ஜனநாயகம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது நேபாளத்தில் கடந்த சில வருடங்களாக நேபாளத்தில் பிரதமர் ஒவ்வொரு சில வாரங்களுக்கும் மாறி வருவதால் ஒரு காலத்தில் ராஜாவை வேண்டாம் என்று சொன்ன அதே மக்கள் இப்போது மீண்டும் ராஜா வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. எத்தனை ஆட்சியாளர்களும் அரசாங்கங்களும் வந்து போனாலும் அவர்கள் அனைவரும் நாட்டை வழிநடத்த தவறிவிட்டனர். மேலும் நேபாள மக்களின் வாழ்க்கை தரம் இன்னும் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது. நேபாளத்தில் தற்போதைய அறிவிப்பு என்னவென்றால் அவர்களின் 2 ஜிகாபைட் சுமார் $1300 அதாவது சுமார் 40 பில்லியன். நேபாளமும் நமது கேரளாவை போன்ற மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ஆனால் அது ஒரு பெரிய நெருக்கடியை கடந்து செல்கிறது. தோராயமாக 3,10,00,000 மக்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் தற்போதைய இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் உண்மையில் வேறு காரணங்கள் இருக்கலாம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நேபாளத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட சீனா கம்யூனிச கருத்துக்களில் ஆர்வமுள்ள அரசியல் கட்சிகளை பயன்படுத்துகிறது. எனவே இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாகும். நேபாளம் மீது இந்தியாவின் செல்வாக்கை நிலைநாட்டவும் இந்தியா முயற்சிக்கிறது. அதனால்தான் அங்கு ஜனநாயகம் நிறுவப்பட்டபோது அவர்கள் ராஜாவுக்கு உதவ போகவில்லை. அங்கு அமைதியாக ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டது. ஆனால் இப்போது மக்களே ஜனநாயகத்தால் சோர்வடைந்து விட்டதாக கூறுகிறார்கள். இதற்கிடையில் யோகி ஆதித்யநாத்தின் படத்துடன் பல பதிவுகள் தோன்றின. இதற்கு காரணம் நேபாளத்திலும் ஈனத் முறையை பின்பற்றுபவர்கள் பலர் உள்ளனர். யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு ஒரு ஹீரோ. நேபாளம் மற்றும் உத்தரப்பிரதேசம் அண்டை பகுதிகள். எனவே அதன் முதல் விளைவு யோகி விளைவு நேபாளத்தில் மிக அதிகமாக உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் மேற்கொண்ட வளர்ச்சி திட்டங்கள் நேபாள மக்களை மிகவும் கவர்ந்திருக்கின்றன. யோகி ஆதித்யநாத்துக்கு நேபாளத்தில் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். நீங்க கேட்டீங்களா? அது மிகவும் சுவாரஸ்யமான விஷயமாக இருந்தது. சமீபத்தில் நான் அதை விரிவாக ஆராய்ந்தபோது அது நிச்சயமாக உண்மைதான். யோகி ஆதித்யநாத்துக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர்.